திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் பேந்தை காந்தாரம், தலம் திருப்புகலூர், பதிகம் 8, பாடல் 9. மலைமடை மங்கையோடும் வடைகங்கை நங்கை மணவாளர் ஆகி மகிழ்வார். மலைமட மங்கையோடும் வடகங்கை நங்கை மணவாளர் ஆகி மகிழ்வார். தலைகலனாக உண்டு தனியே திரிந்து தவமானர் ஆகி முயலார். தலைகலன் ஆக உண்டு தனியே திரிந்து தவமானர் ஆகி முயலார். விளையிலி சாந்தம் என்றும் வெந்நீர் பூசி விளையாடும் வேட விகிர்தர். விளையிலி சாந்தம் ஒன்று வெந்நீர் பூசி விளையாடும் வேட விகிர்தர். அலைகடல் வெள்ளமுற்றும் அலர்கடைந்த அழல் நஞ்சு உண்டம் அவரே. அலைகடல் வெள்ளமுற்றும் அலர்கடைந்த அழல் நெஞ்சம் உண்டு அவரே. கடல் நஞ்சு உண்ட அவரே. திருச்சிற்றம்பலம். இந்த 9ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் கங்கை வடக்கே பாய்கிறதுங்கிறத மேற்கோள் காட்டுகிறார். அதைத்தான் மலை மங்கையாகிய உமையுடன் நமது நாட்டின் வடக்கே பாயும் கங்கை அப்படின்னு சொல்லி இது மேற்கோள் காட்டுகிறார். தனது மனைவியாக கங்கையை ஏற்றுக்கொண்டதையும் இந்த பாடலில் சொல்கிறார். மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் கங்கையை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறார். அப்புறம் கபாலத்தை தனது கையில் ஏந்தி, கபாலமாகிய மண்டை ஓட்டை கையில் ஏந்தி தனியாக சென்று பிச்சை ஏற்கும் பிச்சை பெருமான், பிச்சாண்டத்தை இந்த பாடலையும் சொல்கிறார். அடியவர்களாக குறித்து செய்யும் தவத்தால் மகிழ்ந்து, அடியர்கள் செய்கின்ற தவத்தால் மகிழ்ந்து அவர்களுக்கு அருள்பாலிப்பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நறுமணம் கமிழும் திருநீற்றினை சந்தனமும் கருதி தனது உடலில் முழுவதும் பூசிக்கொண்டு பல திருவிளையாடலை புரிந்தவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். அவர் மற்றவர்களிடமிருந்து பெரிதும் மாறுபட்டவர். மற்றவர்களுடைய பெருமான் எம்பெருமான் மற்றவர்களுடைய மாறுபட்டவர். மிகுந்த ஆரவாரத்துடன் பார்க்கடலில் கடையப்பட்ட சமயத்தில் அதிலின்று தோன்றிய கரிய நெருப்பு போன்ற எழுந்த நஞ்சினை சிறிதும் அஞ்சாமல் உண்டு அனைவரையும் காப்பாற்றியவர் சிவபெருமான் சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.